வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஸ்டால்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஸ்வீட் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 1 கப் மைதா போட்டுக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த ஆயிலோட மாவு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்தால் போருங்க. இப்போ தண்ணி ரொம்ப செல்லாது. ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 ட்ரிப்பு தண்ணி தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சால் போகிறோம். இப்போ 2வது ட்ரிப்பு தண்ணியை தெளிச்சிக்கிறேன். இதுக்கு மேலே போதும், கரெக்டாக இருக்குது. தண்ணியை கொடன்னு ஊற்றிடக்கூடாது. இந்த அளவு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சால் போகிறோம். இந்த அளவுக்கு கையில் குத்தி பார்த்தா இப்படி இருக்கணும். இப்போ மூடி ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சர்க்கரை கரையட்டும். நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கிறேன். இப்போ கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா அரை கம்பி பதம் உடையுது பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் போகிறோம். கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். ரெட் கலர் போட்டுக்கிறேன். இப்போ லெமன் அரை மூடியை புழிஞ்சு விட்டுறேன். நம்ம செய்கிற அளவுக்கு ரொம்ப கெட்டி ஆகிடாமல் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு கொட்டை. இப்போ மாவு எடுத்து நம்ம ரெடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது 2 பங்காக எடுத்து வச்சுக்கிறேன். தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போ அது சப்பாத்திக்கெல்லாம் உருட்டுற மாதிரியே உருட்டிக்கினா போகிறோம். எந்த அளவு நமக்கு உருண்டை, எந்த அளவு நமக்கு அந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த இதையும் எடுத்து தேய்ச்சி கட் பண்ணி உருண்டை எடுத்தாச்சு. கொஞ்சம் மைதா மாவை தூவிட்டு அது மேலே வச்சு எப்போவும் தேய்க்கிற மாதிரியே தேய்க்கணும். சப்பாத்தி போலவே தேய்க்கணும். இந்த அளவுக்கு வர்றது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அந்த வேறு எல்லா உருண்டையும் இதே போல் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். இப்போ எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒன்று சப்பாத்தி கீழே கொஞ்சம் ஆயில் அப்படி தேய்ச்சி விட்டு மைதா மாவை அப்படி தூவி விடணும். ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக நம்ம எல்லா சப்பாத்தியையும் இது மாதிரி எண்ணெய் தடவி மாவை தூவி ஒன்று ஒன்றா மேலே போட்டு வைக்கணும். இப்போ சப்பாத்தியை மேலே அப்படியே போட்டாச்சு. எல்லாமே நல்லா அடுக்கி வச்சாச்சு. மெதுவாக அந்த லென்த்தை இழுத்து விடணும். அந்த கனத்தை குறைச்சி நமக்கு வேணுங்கிற அந்த அளவு வரையும் நல்லா இழுக்கலாம். இந்த அளவு இருந்தால் போகிறோம். அதே மாதிரி அந்த பக்கமும் எல்லா பக்கமும் ஒரே அளவு இருந்தால் போகிறோம். இப்போ நல்லா டைட்டாக சுருட்டி எடுத்து கொண்டு வரணும். அப்படியே உருட்டி கொண்டு வரணும். நல்லா டைட்டாக கொண்டு வரணும். இப்போ அந்த கடைசியில் கொஞ்சம் நம்ம தண்ணி தொட்டுட்டு அதை அப்படியே மூடி விடணும். இப்போ அது மைதா மாவை கண்டு உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும். அப்படி இது அப்படியே இழுத்து விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ நல்லா இழுத்து விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எண்டு இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். வேண்டாம், ஒரே அளவாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது மைதா மட்டும் போருங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க. கடையில் நம்ம ஸ்வீட் ஸ்டால்லெல்லாம் பார்த்துருப்போம்.
இந்த மாதிரி ஸ்வீட் இருக்கும். வீட்டிலையே நம்ம செஞ்சிடலாம். சிம்பிளாக ஈஸியாக, இதுக்கு ரொம்ப பொருளெல்லாம் கூட தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான். இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்து எல்லாத்தையும் அதே போல் ஒட்ட கையில் வந்து அமுக்கி விட்டுட்டு அந்த கட்டையில் தேய்ச்சி விட்டோம்னா போகிறோம். எல்லா மாவையும் இதே போல் எடுத்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த 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 அளவு இருந்தால் போகிறோம். எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், இந்த அளவு. இப்போ ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். அடுப்பில் வச்சுருக்கேன், மேலே வருது பாருங்கள். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து போடலாம். ஒரு 5 6 எண்ணெய்க்கு அளவு போட்டுக்கலாம். வெந்துருச்சுன்னா மேலே வரும், திருப்பி விடுவோம். இப்போ பாகு பாருங்கள், இப்போ வந்து மேலே வந்து திருப்பி விட்டாச்சு. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த லேயர்லாம் அப்படியே நல்லா தெரியுது பாருங்கள். ஓவல் சைஸில் உள்ளது பாருங்கள், சூப்பராக வெள்ளை வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பாகில் போட்டுடலாம். ஒரு திருப்பி விட்டு எடுத்துடலாம். பாகு கீழே உடஞ்சிரும். இந்த மாதிரி கரண்டில் எடுத்தவங்க பாருங்கள், லேயர்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் இருக்கிற போலே இருக்குது. கடையில் விற்கிற ஸ்டாலில் இருக்கிற போலே கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேஜ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.